أعوذ بالله من الشيطان الرجيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وسبحان الله وما أنا من المشركين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون ولو كره الكافرون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், சலஃபுகள், ஐம்மாக்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்வில் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்கின்றான். எதற்காக வேண்டி? அவன் நம்மை சோதிக்கின்றான். சூரத்துல் முல்க் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறும் பொழுது லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் சிறந்தவர் என்று பார்ப்பதற்காக வேண்டி உங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்கின்றான். ஸோ இந்த சோதனையில் நம்மில் பல பேர் கண்டிப்பாக ஒரு முறை அல்லது பல முறையாவது தோற்றிருப்போம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நிராசை அடைந்திருப்போம். தவறுகள் இழைத்திருப்போம். மனிதன் தவறுகள் இழைக்கக்கூடியவன், தவறை செய்யக்கூடியவன். எந்த ஒரு மனிதனும் தவறு செய்யாமல் தன்னுடைய வாழ்வில் இருக்க முடியாது. அப்படியான ஒரு இயல்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அப்படி தவறு இழைக்கும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, தவறான முடிவுகளை எடுக்கும் பொழுது நாம் கவலைப்படுகின்றோம், வேதனைப்படுகின்றோம். கண்டிப்பாக நம்முடைய காலத்தில், நம்முடைய வாழ்வில் இந்த ஒரு தருணம், இப்படி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக வந்திருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த தருணத்தை பல பேர் பலவிதமாக கையாளுவாங்க. அதாவது அதை ஃபேஸ் பண்ணுவாங்க.
சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதிலேயே தன்னுடைய சிந்தனையை யோசித்து யோசித்து தன்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை வீணடித்து விடுவார்கள். தன்னுடைய எதிர்காலத்தை, ஃபியூச்சரை வீணடித்து விடுவார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால் தவறளித்து விட்டோம், முடிஞ்சிருச்சு, இனிமேல் அதை எவ்வாறு சரி செய்வது, நம்முடைய வாழ்வில் நம் எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்ற ஒரு சிந்தனையை கொண்டு போவாங்க. இப்படியான வகைகளான மனிதர்கள் நம்மில் பார்க்க முடிகின்றது. நாம் எந்த வகையில் இருக்கின்றோம் என்பதை சிறிது நேரம் யோசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய சிந்தனை மைண்ட், அதுதான் அவனுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான ஒரு அம்சம். அவன் எந்த அளவுக்கு மனதளவில், சிந்தனை அளவில் ஆரோக்கியமாக இருக்கின்றானோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்வில் வெற்றி பெறுவான். சிந்தனையில் அவனுக்கு ஆரோக்கியம் இல்லையோ, ஹெல்த் இல்லையோ, அவனுடைய வாழ்வில் அவனால் ஒரு வேலையும் சரியாக செய்ய முடியாது. அது எந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி. அப்படியாக இந்த சிந்தனையை சரி செய்வது எவ்வாறு? குர்ஆன் சுன்னாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் எவ்வாறு இந்த சிந்தனையை நாம் சரி செய்ய முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை எவ்வாறு எதிர்கொண்டார்கள் என்பதை பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். முதல்ல இது பார்ப்பதற்கு முன்னாடி இந்த சிந்தனையுடைய முக்கியத்துவம் பற்றி பாருங்கள். ஒரு மனிதர் மனதளவில் தெளிவாக, பாசிட்டிவாக இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவர் கெட்ட பழக்கங்களிலிருந்து, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து தவிர்த்து கொள்வார். உதாரணமாக குரோதம், பொறாமை, மனதளவில் அவருக்கு பிரச்சனை இருந்தாலே ஒழிய இந்த விதமான விஷயங்களை செய்ய மாட்டார். எவருக்கு மனதளவில் இந்த பிரச்சனை இருக்கின்றதோ அவர்தான் மற்றவர்களை கண்டு குரோதம் கொள்வார், பொறாமை கொள்வார், கோபம் கொள்வார், தவறான எண்ணம் கொள்வார், தன்னை தாழ்த்தி கொள்வார். எல்லாம் இதனுடைய காரணம், எல்லா பழக்கம் இதனுடைய காரணம் சிந்தனையுடைய காரணம். எப்பொழுது நம்ம இந்த சிந்தனையை சரி செய்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய அமலும் நம்முடைய வாழ்வும் சரியாக முடியும். அது நன்றாக மனதில் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நல்ல சிந்தனையை, இந்த பாசிட்டிவிட்டி என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் கையாண்டார்கள் என்று சொன்னால் பாருங்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், யுஅஜிபுனி அல்-ஃபஅல் அல்-ஹஸன் அல்-ஃபஅல் அஸ்-ஸாலிஹ் வல் கலிமத்துல் ஹஸன. எனக்கு நல்ல சிந்தனையும் நல்ல வார்த்தையும் ரொம்ப பிடிக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அது வெறும் வாயளவில் சொல்லாமல் அவங்களுடைய வாழ்வில் அதை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். பாருங்க, ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் வரார். யார் என்று சொன்னால் இவர் சயீத் இப்னு முஸையிப் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபீனுடைய பாட்டனார், கிராண்ட்ஃபாதர். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர். இந்த சயீத் இப்னு முஸையிப் அவர் கூறுகின்றார், என்னுடைய பாட்டனார், என்னுடைய தாத்தா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்தாங்க. வந்து சில விஷயங்களே கேட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய பேர் என்ன கேட்டாங்க. என்னுடைய பெயர் ஹஸ்னுன், என்னுடைய பெயர் ஹஸ்னுன் என்று சொன்னார். இப்போ ஹஸ்னுன்னா என்ன அர்த்தம்? அரபி மொழியில் கஷ்டம், கடினம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் உன்னுடைய பெயர் சஹலுன். சஹலுன்னா என்ன அர்த்தம்? ஈஸி, இலகுவானது. உன்னுடைய பெயர் சஹலுன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பெயரை சூட்டுகின்றார்கள். இப்போ என்ன தெரியுது என்று சொன்னால், எல்லா விதமான விஷயங்களையும் அவருக்கு இலகுவாக்குறாங்க. அவனுடைய மனிதனுடைய சிந்தனையை இலகுவாக்குறாங்க. ஸோ மனிதனுடைய சிந்தனை
இலகுவாயிருச்சுன்னு சொன்னால் அவனுடைய செயல், அவனுடைய கஷ்டம் எல்லாமே இலகுவாயிடும். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் பாருங்க. கஷ்டமான ஒரு காலகட்டம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில கஷ்டமான ஒரு காலகட்டம். என்னது? சுல்ஹுல் ஹுதைபியா, ஹுதைபியாவுடைய நடவடிக்கை, அதாவது ஒரு ஒப்பந்தம். இது என்ன சுருக்கமாக சொல்ல போனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 6வது வருடம் ஹிஜ்ரத் செய்து 6வது வருடம் என்ன பண்றாங்க? உம்ராவுக்கு போறாங்க மதீனாவிலிருந்து மக்கா. இது எப்படிப்பட்ட ஒரு நேரம் என்று சொன்னா, இஸ்லாம் வளர்ச்சி அடைந்த ஒரு காலம். உஹது போர், பத்ரு போர் எல்லாம் முடிஞ்சு குறைஷியர்கள் முஸ்லிம்களை கண்டால் ஒரு பயம் என்ற அளவுக்கு வந்த ஒரு காலம் இந்த ஹுதைபியாவோட நடவடிக்கை, இந்த ஒப்பந்தம். அப்போ இந்த ஒப்பந்தம் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படி நடந்தது அப்படின்னா, ஹுதைபியா என்ற ஒரு இடம், அந்த இடம் எங்க இருக்கு? மக்காவுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாடி அந்த இடம் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்த உடனே குறைஷியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கேயே நிப்பாட்டிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்துட்டா நம்ம தாக்குவாங்க, நமக்கு சோதனைக்கு உள்ளாக்குவாங்க என்று சொல்லி அங்கேயே நிப்பாட்டிட்டு நீங்க உள்ள வரக்கூடாது, தடை செய்யறாங்க. உம்ரா நீங்க செய்யக்கூடாது, தடை செய்யறாங்க. அப்ப என்ன பண்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா உங்க தரப்பிலிருந்து ஒரு மனிதரை அனுப்புங்க, நாங்க என்ன பண்றோம், ஒரு ஒப்பந்தம் செய்யறோம். ஏன்னா இப்படியே இருக்க முடியாது, கண்டிப்பா உம்ரா செய்யணும். நாங்கள் உம்ரா செய்யாம போறோம், ஆனா அடுத்த வருடம் செய்யணும், அதற்கு எங்களுக்கு ஒப்பந்தம் வேணும். இதுக்கு பேர் தான் ஒப்பந்தம். அப்ப என்ன பண்றாங்க, அப்போ ஒரு மனிதர் அங்கிருந்து வரார், மக்காவுடைய இருந்து மதீனா, அதாவது ஹுதைபியா ஒரு இடத்துக்கு வரார். அவர் பெயர் என்ன என்று சொன்னால் சுஹைல் இப்னு அம்ர். அவர் பெயர் என்ன? சுஹைல் இப்னு அம்ர். சஹாபியுடைய பெயர்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பின்னாடி ஒரு சஹாபி ஆறார், இப்போ ஒரு குறைஷியா இருக்கார். அப்போ அவர் பேர் சுஹைல். இவர் அங்கிருந்து பார்த்த உடனே அதோ வந்து விடுகின்றார் சுஹைல். பேர் என்ன? சுஹைல். சுஹைல் என்ற வார்த்தை எதுலேருந்து வந்தது? சஹல் என்ற வார்த்தையில வந்தது. சஹலியோட வார்த்தை என்ன? இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம். என்ன அர்த்தம்? ஈஸியானது, இலகுவானது. சுஹைல் வந்து விட்டார், நம்முடைய காரியம் ஈஸியாயிரும், நம்முடைய காரியம் இலகுவாயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே நல்ல வார்த்தையை மொழிகின்றார். என்ன அர்த்தம்? நல்ல சிந்தனையை பரப்புகின்றார், நல்ல எண்ணத்தை பரப்புகின்றார். யார் மத்தியில? சஹாபாக்கள் மத்தியில. இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஒரு கடினமான நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல சிந்தனை, தவறான சிந்தனை இல்லாமல் எல்லாமே நல்லது நடக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை கைவிட மாட்டான், அவன் நமக்கு நல்லது செய்வான். எப்பொழுது இந்த சிந்தனை வரும்? எப்பொழுது நம்முடைய மனதில் நம் நல்ல சிந்தனைகளை, பாசிட்டிவான எண்ணங்களை வைத்திருக்கின்றோமோ அப்பொழுதுதான் இந்த சிந்தனை நம்மால் இயல முடியும். நம்மில் பல பேர் இன்றைக்கு பார்க்குறோம், எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுப்ஹானல்லாஹ், தப்பாக நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, நடக்கவே நடக்காது. ஆனால் இருந்தாலும் அவர் நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவார் தன்னுடைய வாழ்க்கையில். அவர் மட்டும் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் மற்றவர்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுத்துவார், தன்னுடைய சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில். அது இஸ்லாம் வழிகாட்டுதலுடைய வழிகாட்டுதல் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் ஒருபோதும் கிடையாது. நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வே சொல்லுவது போல், அல்லாஹ்வே சொல்லுவது போல். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹதீஸுல் குதுஸின்னு சொல்லுவாங்க. ஹதீஸுல் குதுஸி ரெண்டு விதமான ஹதீஸ் இருக்கு. ஒரு ஹதீஸ் ஹதீஸுன் நபவி, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வஹி. ஹதீஸுல் குதுஸி என்ன சொன்னால் அல்லாஹ்வே சொல்லக்கூடியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். இது குர்ஆன் இல்லை, இது குர்ஆனுக்கு வேறுபட்டது. இப்போ ஹதீஸுல் குதுஸில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அனா இன்த வன்னி அப்தி, நான் அடியானுடைய மனதில் இருக்கின்றேன். அனா இன்த வன்னி அப்தி ஃபஇன் ظنني خير فله خير. அவன் என்னை பற்றி நல்லதாக நினைத்தால் என்று சொன்னால் அவனுக்கு நல்லது நடக்கும். وإن ظن بي شر فله شر. அவன் என்னை பற்றி தவறாக நினைத்தால் என்று சொன்னால் அவனுக்கு தவறு தான் நடக்கும். என்ன சொல்கின்றாங்க? நம்ம எப்படி அல்லாஹ்வை நினைக்கின்றோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்வில் நம்முடைய அமல்கள் இருக்கும்.
நம்முடைய வாழ்க்கை செல்லும். அல்லாவை தவறாக அல்லாஹ் நமக்கு இப்படி அழித்து விட்டான், அல்லாஹ் நமக்கு அப்படி அழித்து விட்டான், அல்லாஹ் நமக்கு கைவிட்டுருவான், அல்லாஹ் நம்மளை ஒருபோதும் உதவி செய்ய மாட்டான் என்ற எண்ணம் நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் கைவிட்டுருவான், அல்லாஹ் அப்படி ஆக்கி விடுவான். நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையிலே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு விமோச்சனம் வச்சிருப்பான், ஒரு உதவி வைத்திருக்கின்றான் என்ற ஒரு எண்ணத்தை நம்முடைய வாழ்வில் மரணம் வரை கொண்டு வர வேண்டும். மரணம் வரை. உதாரணம் பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு தருணம் வந்து விட்டது. ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துரத்தி கொண்டு வரான், பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை சொல்கிறாங்க. ஃபிரௌன் ஏற்கவில்லை. சூனியக்காரர்கள்லாம் அழைக்கிறார் ஃபிரௌன். ஆனால் சூனியக்காரரை வென்று விடுகின்றார்கள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நம்ம பார்க்குறோம் அந்த வரலாற்றில். அப்போ சூனியக்காரர்கள் எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்போ இந்த சூனியக்காரர்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடி தப்பிக்க பார்க்குறாங்க. பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு ஃபிரௌன் வந்து கொண்டு இருக்கிறான். வந்து பார்த்தா இங்கே கடல் இருக்குது. கடல் முன்னாடி, கடல் ஓட முடியாது, ஒளிய முடியாது, பின்னாடி ஃபிரௌனுடைய கூட்டம். இப்படியான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வந்திருக்கும். எந்த ஒரு கதவும் திறக்க முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கும். இதுக்கு மேல் நம்முடைய வாழ்க்கை செல்லுமா என்ற ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த தருணம். அப்போ என்ன சொல்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்? குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுஅராவில் கூறுகின்றான், ஃபலம்மா தராஅல் ஜம்ஆனி قال أصحاب موسى إنا لمدركون. இரண்டு கூட்டத்தார் சந்திக்கும் அந்த நேரத்தில் அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய தோழர்கள் சொல்றார்கள், மூசா அவர்களே நம்ம மாட்டிக்கொண்டோம், இன்னா லமுத்ரகூன், இதுக்கு மேல நமக்கு வழி இல்லை. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, قال كلا إن معي ربي سيهدين. கண்டிப்பாக இல்லை, என்னுடைய இறைவன் என்னோட இருக்கின்றான், அவனுக்கு எனக்கு வழிகாட்டுவான். எப்படிப்பட்ட ஒரு தருணம்! கடல் இருக்கின்றது, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, வழியே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வை நல்லதாக நினைத்தார்கள். போன வாரம் தவக்குலை பற்றி பார்த்தோமே, அந்த தவக்குலுடைய முதலாவது ஸ்டெப்பே அல்லாஹ் மீது நல்லதா என்ன, அப்போதான் அந்த தவக்குலே நமக்கு வரும். அல்லாஹ்வே அந்த நல்லது நினைச்சாங்க. நினைத்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், மூசா அவர்களே உங்களுடைய கைத்தடியை அடியுங்கள் இந்த கடலில். கடல் இரண்டாக பிளக்கின்றது. சாத்தியமே இல்லாத இம்பாசிபிளான ஒரு விஷயம், என்ன சொல்லுவாங்க, நாமும்கின், அப்படியான ஒரு விஷயம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே பாசிபிள் ஆக்கணும். இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி மக்காவுடைய நகரத்தில் என்ன பண்றாங்க, தனியாக விட்டு செல்கின்றார்கள். மக்காவுடைய நகரம் இப்போ கிடையாது, எப்படி இருக்குன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் போட்டல் காடு, டெசர்ட், தண்ணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட சொல்றான். அவங்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் விட சொல்றான். விட்டு திரும்பி வராங்க. திரும்பி வர நேரத்தில் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இப்ராஹிம் அவர்களே எங்களை எங்கே விட்டு செல்கின்றீர்கள்? எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கேட்குறாங்க பதில் அளிக்கல. கடைசியாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களுக்கு இதை கட்டளையிட்டானா, அல்லாஹ் எங்களை இந்த இடத்துல விட்டு செல்ல சொல்றானா? அப்போ சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கால நஅம், ஆம், அப்போ நீங்கள் போங்க, எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் எங்களுக்கு உணவளிப்பான். அந்த நேரத்தில் அவங்களுடைய அல்லாஹ்வின் மீதுடைய நல்ல சிந்தனை எங்கிருந்து வந்தது? ஒரு பெண்மணி, கை குழந்தை, அடுத்த நேர உணவிற்கு எந்த ஒரு கேள்விக்குறி, எப்படி அவர்களால் இந்த அளவுக்கு ஒரு அல்லாஹ் மீது நல்ல சிந்தனையை வைக்க முடிந்தது? மனதளவில் அவர்கள் சிந்தனை சரியாக புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய திறனை பற்றி. அதனால தான் அவர்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க முடிந்தது. பிறகு பாருங்கள்,
அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட பெண்மணி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஆறுதல் சொன்ன பெண்மணி. நபிகள் நாயகம் நம்முடைய வழிகாட்டி, அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு. ஹிராவுடைய குகையில பயந்த நிலையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த அந்த பயந்த நிலையில என்ன பண்றாங்க, ஓடி வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க, முதல் வாட்டி. அந்த இடத்துல ஓடி வந்து என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள் என்ன சொல்றாங்க, பயந்துட்டாங்க பயங்கரமா. அப்படி அந்த நேரத்தில் உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்கள போர்த்துறாங்க. எனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பயந்த நேரத்தில் அப்போ சொல்கிறாங்க, வல்லாஹி மா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான். ஏன் கேவலப்படுத்த மாட்டான்? ஏன்னா நீங்கள் இன்னக லா தஸில ரஹீம், நீங்கள் உறவுகளை பேணுகின்றீர்கள், ஏழைகளுக்கு உதவுகின்றீர்கள், நல்லதை செய்கின்றீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். எப்படி அந்த சிந்தனை வந்தது? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். இன்னும் தீனுல் இஸ்லாம் அவங்களுக்கு வரல, தீனுல் இஸ்லாம் உங்களுக்கு வரல. அந்த நேரத்திலும் கூட அவர்கள் அல்லாஹுடைய சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக இருந்தது. அப்படிப்பட்ட பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு முன்மாதிரி. இப்படியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நல்ல சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அவன் அதை இலகுவாக எதிர்கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், முதல்ல அல்லாஹ் மீது நல்ல சிந்தனை வைக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மற்ற மனிதர்கள் மீது நல்ல சிந்தனையை வைக்க வேண்டும். நம்முடைய சக முஸ்லீம்கள் மீது நல்ல சிந்தனையை வைக்க வேண்டும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சுப்ஹானல்லாஹ், இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் நம்மளை பற்றி அல்லது மற்றவரை பற்றி சொல்லும் பொழுது உடனடியாக நம்பி விடுவோம். அப்படியா நடந்தது? சுப்ஹானல்லாஹ், எப்படி அவர் செய்ய போச்சு? அது உண்மையா பொய்யா தவறா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் 3 முகங்கள் இருக்கும். எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் 3 ஃபேஸஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதைக்கு பின்னாடியும் 3 முகங்கள். எப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை கேட்கின்றோமோ, அதை உடனடியாக நம்பி விடுகின்றோமோ, அது நம்முடைய மிகப்பெரிய ஒரு தவறு. அதை ஆராய வேண்டும். அது உண்மையிலே நமக்கு தேவையாக இருந்துச்சுன்னா அதை ஆராய வேண்டும். தேவையில்லாத இருந்துச்சுன்னா விட்டுறணும். நமக்கு வரக்கூடிய இன்னைக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன பண்ணுறோம், வந்தது அது சரியா தவறா, உண்மையானதா பொய்யானதா என்று பார்க்காம அடுத்த நிமிஷம் அவனை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும். சுப்ஹானல்லாஹ், இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு மனிதர் போய்கொண்டிருக்கின்றார். அப்படி போய்கொண்டிருக்கின்றார். அப்பொழுது சொல்றாங்க அவன் மனிதரை பார்த்து, அவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர். அப்போ எல்லாருமே ஆச்சரியமாக பண்ணுறாங்க, யார் ரசூலல்லாஹ் சொர்க்கவாசி? அப்போ ஒரு சஹாபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் என்ன பண்ணுறாரு, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல்கள் ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது பண்ணுறாரா, தஹஜ்ஜத் தொழுகிறாரா, நோன்பு வைக்கிறாரா, ஏதாவது பண்ணுறாரா என்று பார்ப்பதற்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு கெஸ்ட்டாக போகிறாங்க, ஒரு விருந்தினராக போகிறாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வீட்டில் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு. 3 நாள் பார்க்குறாங்க, எந்த ஒரு ஸ்பெஷலாக அவர் செய்கிற மாதிரியும் இல்லை. அன்றாட 5 வேளை தொழுகிறாரு, அவர் தன்னுடைய வேலையை பார்க்குறாரு, நல்லா நோன்பு வைக்கிறாரு, என்னென்ன கடமையான நோன்பு அதை மட்டும் வைக்கிறாரு. அப்போ வாய் விட்டு கேட்குறாரு, சஹாபி அவர்களே, தோழர் அவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை சொர்க்கவாசி என்று சொன்னாங்க, நீங்கள் என்ன அப்படி ஒரு அமல் செய்கிறீங்க? நாமளும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த அமல் செஞ்சு நாமளும் சொர்க்கம் போவோமே. அப்போ அந்த சஹாபி சொல்ல, பெருசாலாம் எது ஒரு செய்யலை, நான் யாரை பற்றியும் தவறாக எண்ண மாட்டேன். எனக்கு எந்த ஒரு யாரை பற்றி தவறாக எண்ண மாட்டேன். எந்த ஒரு தவறான சிந்தனையும் அவருக்கு சொல்ல மாட்டேன். எனக்கு ஏதாவது செய்தி வந்துச்சு அப்படின்னா அவரை பற்றி உடனடியாக ஜட்ஜ் பண்ண மாட்டேன், தவறாக எண்ண மாட்டேன். அன்றைக்கு இரவு அந்த நேரத்தில் அவர் எல்லார் மீதும் நல்ல எண்ணம் கொண்டவராக அவர் என்ன பண்ணுவார், தூங்குவார். நமக்கு துரோகம் செய்தவர்கள் கூட நம்ம நல்லதா எண்ணணும். நமக்கு தவறான விஷயங்கள் செய்தவர்கள் கூட நம்ம நல்லதா எண்ணோம் சொன்னால் நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தனை சரியாக இருக்கும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால், முக்கியமான விஷயம், நம்மை நாம் விரும்ப வேண்டும். நாம் எவ்வாறு இருக்கின்றோமோ அதை நாம் விரும்ப வேண்டும். இது நம்முடைய பல பேரில் கிடையாது.
எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவருடைய வாழ்க்கைக்கு ஆசைப்படுவோம். மாஷா அல்லாஹ் அவங்க எப்படி இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது தவறு இல்லை. நல்ல விஷயமா நம்ம ஆசைப்பட்டோம்னா தவறு இல்லை. பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்கள் மாதிரி நம்ம வாழ வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை மாதிரி நம்ம வாழ வேண்டும். உனக்கு கொடுத்த நியமத்தை நீ எண்ணி பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாலே மிகப்பெரிய விஷயம். எப்பொழுது மற்றவர்களை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோமோ அப்பொழுது நம்முடைய சிந்தனையை இழக்குகின்றோம். நம்முடைய சிந்தனை நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்மை நாம் விரும்ப வேண்டும். அல்லாஹ் நம்மை எவ்வாறு படைத்திருக்கின்றானோ, நமக்கு எவ்வாறு விஷயத்தை கொடுத்திருக்கின்றானோ அதை நாம் நன்றி செலுத்த அடியானாக இருந்தோம் என்று சொன்னால் நிம்மதியான வாழ்க்கை. சரி, அப்போ கேட்கலாம் நீங்க, நமக்கு கஷ்டம் வருது, அப்ப நம்ம என்ன பண்றது, எப்படி அதை எதிர்கொள்றது அப்படின்னு சொன்னா ஒரு ஈஸியான சொல்யூஷன் ஒன்று சொல்றேன் பாருங்க. இது பண்ணி பாருங்க, கண்டிப்பாக நம்முடைய கஷ்டமே இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு கஷ்டம் வருகின்றதா, உங்களுடைய கஷ்டம் நீங்க யோசிக்கிறீங்களா, என்ன பண்ணுங்கன்னா மற்றவருடைய கஷ்டங்களை போய் கேளுங்க. மற்றவருடைய கஷ்டத்தை கேளுங்க. மற்றவர்களுடைய கஷ்டத்தை கேட்டீங்க என்று சொன்னால் நம்முடைய கஷ்டம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். நான் பர்சனலாக இதை பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டமுடைய காலம் இருந்துச்சுன்னா மற்றொரு கஷ்டத்தை போய் கேட்பேன். அப்படி கேட்கும் பொழுது சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு நன்கொடையை வைத்திருக்கின்றான். நம்முடைய கஷ்டம் ஒன்றுமே இல்லை, அப்படி ஒரு நிலைமைக்கு வரும். அல்ஹம்துலில்லாஹ், கஷ்டமே தெரியாது நம்மளுக்கு அந்த நேரத்தில். அவருடைய கஷ்டத்தை நாம் கேட்டது போல இருக்கும், அதே நேரத்தில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தது போல இருக்கும். இப்படியான நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான சில வழிமுறைகளை, நம்முடைய சிந்தனையை சரியாக செய்வது ஒவ்வொரு முஸ்லிம்களும் கடமையாகும். அப்பொழுதுதான் நம்முடைய தொழுகை, ஜகாத், நோன்பு, நம்முடைய எல்லா விதமான அமல்களும் சீராக இருக்கும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை முடிக்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவுடைய வசூல் ஒரு முஸ்லிம் சகோதரர், அவர் பலத்த காயத்தோடு மருத்துவமனையில் இருக்கின்றார். அவருக்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை தாராளமாக கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றாங்க, யார் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு முன் வருகின்றாரோ அவருடைய கஷ்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக போக்கி விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون وأقيموا الصلاة.